சோ அந்த பவர் மாங்கர் அப்படிங்கிற தோட்டம் இருக்கக்கூடாது மனித குலத்துல அப்படிங்கிறதுக்கு அரசர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அருமையான செய்தி. அதாவது உயிர்குலம் முழுமைக்கும் சொல்லப்பட்ட செய்தி, பிறகு உலகுக்கு சொல்லப்பட்ட செய்தி, பிறகு நாட்டுக்கு சொல்லப்பட்ட செய்தி, அப்புறமா குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட செய்தின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன குடும்பம் சார்? குடும்பத்துல ஒரு வாழ்வு முறை இருக்கு சார். எங்க அண்ணன் என்னை விட முட்டாளா இருந்தா கூட எங்க அண்ணனை மதிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு சார். உண்மையிலே எங்க அண்ணன் என்னை விட அறிவாளி, அது வேற விஷயம். நான் எதுக்கு சொல்ல வரேன், ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணனுடைய வீட்டுக்கு நான் ஒரு முறை போயிருந்தேன். ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன் அப்ப ரொம்ப சின்ன பையன், காலேஜ் படிக்கிற பையன். நான் போயிருந்தேன், என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு, காஃபி சாப்பிடுனாரு, திடீர்னு எந்திரிச்சு நின்னாரு. சார் நான் பார்க்க போற ஜஸ்டிஸே எழுந்து நிக்கிறாரு, எதுக்குன்னு எனக்கு புரியல. நான் அப்படி எந்திரிச்சேன். அப்போ ஒரு காலடி சத்தம் கேட்டது. ஒருத்தர் வந்து நடந்து அந்தாண்ட போறாரு, இவரை பார்க்க கூட இல்ல, அந்தாண்ட போறாரு, அவர் ரூமுக்குள்ள போறாரு. அப்ப கோகுலகிருஷ்ணன் சொல்றாரு, அண்ணே இவர் சுகி சிவம் பேச்சாளர், நல்லா பேசுவாரு, நம்ம சுகி சுப்பிரமணியத்தோட பையன். அப்படியா, நல்லா இருங்க அப்படின்ட்டு அவங்க அண்ணன் உள்ள போனாரு. நீ எவ்வளவு பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனாலும் உங்க அண்ணன் வரும்போது எந்திரிச்சு நிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு குவாலிட்டிய நான் கோகுலகிருஷ்ணன் கத்துக்கிட்டேன். ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன் கத்துக்கிட்டேன். நீ ஹைகோர்ட் ஜட்ஜாரு, நீ சீஃப் ஜஸ்டிஸாரு, ஆனா என்ன இருந்தாலும் குடும்பத்துல உன்னை விட உங்க அண்ணன் பெரியவன். அவர் சாதாரண வேற போஸ்ட்ல கூட இருக்கலாம், ஆனா அண்ணன் பெரியவன் வீட்டுக்குள்ள. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ராமன் பரதன் லட்சுமணன் செத்துருக்குன்னு ஒரு நட்சத்திர வித்தியாசம் சார். ரொம்ப ஒன்றும் வருஷக்கணக்கான வித்தியாசம் இல்லையே. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம், ஆண் பெண் உறவு எப்படி இருக்கணும், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், எத்தனை விதமான விஷயங்கள். இதுல நேற்று கூட சகோதரி முந்தனத்து இளம்பரை பேசும்போது வால்மீகத்துக்கும் கம்பனுக்கும் இடையில இருக்கிற அந்த வித்தியாசத்தை அவங்க படம் பிடிச்சு காமிச்சாங்க. என்ன மாதிரியாக ஒரு விஷயம் அணுகப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. இங்க வால்மீகத்துல படைக்கப்பட்ட ராமனுடைய குவாலிட்டி அல்லது குணம் அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இழந்த பதவிக்காக கொஞ்சம் மனசுல வருத்தப்படக்கூடிய இயல்பு உடையவனாக வால்மீகியினுடைய ராமன் படைக்கப்படுகிறார். எப்படி சொல்றான் இந்த பாருங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சர்க்காஸ்டிக்கா தசரதர் மேல கமெண்ட் பாஸ் பண்றான். என்ன சொல்றான் தெரியுங்களா? அவங்க அப்பாவை பத்தி ராமன் பேசுறான். அவர் தனிமையில் இருக்கிறார், வயது முதிர்ந்து விட்டது, ஆயினும் காமத்தினால் அவளுக்கு வசப்பட்டவர், என்ன செய்வார் பாவம். தசரதரை பத்தி ராமனுடைய கமெண்ட், எனக்கு நேர்ந்த கஷ்டத்தையும் அரசனின் மதியீனத்தையும் பார்த்தால் தர்ம அர்த்த காமங்களில் காமமே வலுத்தது என்று சொல்லுவேன். இல்லாவிட்டால் ஒரு பெண்ணின் பேச்சை கேட்டு எந்த முட்டாளாவது பெற்ற மகனை விரட்டுவானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய நோக்கம் வால்மீகியை குறை சொல்றது இல்லை. நான் எப்பவுமே ஒரு கருத்து சொல்லுவேன். வால்மீகி கதை சொல்ற போது ரொம்ப யதார்த்தமா சொல்வார். கம்பன் கதை சொல்ற போது கொஞ்சம் கற்பனையா சொல்வார். இன்னும் இப்படி என்ன சொல்லட்டுமா, ஒரு இன்சிடென்ட் வீட்டுல அப்பா வர்ணிக்கிற மாதிரி வால்மீகி வர்ணிப்பார், அம்மா புழுகுற மாதிரி கம்பன் புழுகுவார். அது என்னது அம்மா சொல்றது? இப்ப அப்பா சொல்லுவாரு, பையன் கேட்கறான், ஏன்பா உன் தம்பி சித்தப்பா அவன் ஒரு தண்டன்டா, படிக்காதவன்டா, உருப்படாதவன்டா, அப்படி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவான். அதுவே நீங்க அம்மாட்ட போய் ஏமா மாமா அப்படின்னா, அவருக்கு இந்த ஸ்கூல் படிப்பெல்லாம் வராது, ஆனா எல்லாத்துலயும் கேட்டுக்காரு, அவனுடைய அறிவு தனி. எங்க அப்பா வியாபாரத்தெல்லாம் அவன் தான் எடுத்து பார்த்தான், உங்க அப்பாவுக்கு அவனை கண்டா ஆகாது, ஆனாலும் உங்க மாமா பெரிய அறிவாளிடா, எவ்வளவு கெட்டுக்காரன் தெரியுமா, எத்தனை சாமர்த்தியமா எவ்வளவு வேலை பார்த்திருக்கான் தெரியுமா. அதாவது கடைசி வரைக்கும் தான் தம்பியை விட்டு கொடுக்க மாட்டார். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா பேசுற இயல்பு வால்மீகியோட இயல்பு. சார் கோசல சீத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்றா, வால்மீகி ராமாயணம் எடுத்து படிச்சு பாருங்க. கோசல சீத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்றா, என்ன சொல்றா தெரியுமா, கஷ்ட காலத்தில் புருஷனை திட்டுவது என்பது பெண்களின் இயல்பு. கஷ்ட காலமே வேண்டியதில்லை. எவ்வளவு பிரத்யட்சமா எழுதுறாரு பாருங்க. கஷ்ட காலத்தில் புருஷனை திட்டுவது என்பது பெண்களின் இயல்பு, அதுவும் ஆட்சியை விட்டு விட்டு கானகத்தில் வந்து நிற்கிறான் என் மகன், நீ எந்த சந்தர்ப்பத்திலும் என் மகனை திட்டி விடாது. கோசல கேட்கிறா, சீத்தை கிட்ட கேட்கிறா. இவ்வளவு யதார்த்தமா தான் வால்மீகி கதையை கொண்டு போவாரு.
ஆனா கம்பன் அப்படி இல்லை. கோசல் எல்யூட் பண்ணுவாரு, சீத்தை எல்யூட் பண்ணுவாரு, எல்லாத்தையுமே மிகைப்படுத்தி பெருமைப்படுத்திக்கிட்டே போவாரு. அது தமிழனுடைய குணமே அதான் சார். எல்லாத்தையுமே எக்ஸாஜரேட் பண்ணியே நம்ம வாழ்க்கை நம்ம ரொம்ப காலத்துக்கு ஓட்டிட்டோம். கொஞ்சம் அது மென்மையா சொல்லலாமே அப்படின்னு பட்டவர்த்தனமா சொல்ற பழக்கம் நமக்கு கிடையாது. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் சொல்ல வந்த செய்தியை சொல்லிடுறேன். குடும்பம் அப்படின்னு வரும்போது அந்த குடும்பத்துக்குரிய செய்தி என்ன சொல்லி இருக்கிறான்? ஒரு பெண்ணுக்கு கவி சக்கரவர்த்தி கம்பன் என்ன சொல்லி இருக்கிறான்? காட்டுக்கு போறா, ராமர் சொல்றாரு, நான் காட்டுக்கு போறேன், நீ இங்க இரு, நீ வருந்தலை நீங்குவன் யான் என்ற தீய வெஞ்சொல் செவிசுட தேம்புவாள். அவ என்ன கேட்டா, காடு எல்லையற்ற துன்பம் தரும், நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றாள். உன்னை பிரிஞ்சு இருக்கிறத விட பெரிய துன்பத்தை தருமா? நான் முடியாது, நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன். இத வச்சுக்கங்க. நான் இப்ப கேட்க போற கேள்வி கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். எனக்கு தெரியாது நான் இன்னும் எத்தனை வருஷம் பேச போறேன்னு தெரியாது. ஆனா கேட்க வேண்டியதான் கேட்டுட்டு தான் போவேன். கல்யாணம் பண்றான் சார், ஒய்ஃப் எங்க ஊர்ல விட்டுட்டு வெளிநாட்டுக்கு 2 வருஷம் போறான் சார். இதை விட அயோக்கியத்தனம் ஒண்ணு உண்டா? நான் கேட்கிற கேள்வியில் இருக்கிற நியாயங்கள் உங்களுக்கு புரியுதா? உங்க அப்பா அம்மாவுக்கு புடவத்தை வச்சு போடுறதுக்கு அவ இன்னொருத்த வீட்டுல பிறந்து வளர்ந்தா? எங்க அப்பா அம்மாவுக்கு இங்க பணிவிடை பண்ணிக்கிட்டு இங்க உட்காந்துருக்கட்டுமே, நான் அங்க போய் சம்பாரிச்சுட்டு வரேன், எனக்கு கல்ஃப் கண்ட்ரில நிறைய சம்பளம் கிடைக்குது, எனக்கு அமெரிக்காவுக்கு போனா நிறைய சம்பளம் கிடைக்குது. கல்யாணம் பண்ணி கிராமத்துல அப்பா அம்மா கிட்ட தன்னுடைய மனைவியை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்மகன் வெளியில போறான். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, சேர்ந்து வாழ்வதற்காகத்தான் திருமணமே ஒழிய மனைவியை ஊரில் விட்டு போய் சம்பாதிப்பதற்காக இந்த மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை. அவளுக்கு உரிய உரிமை என்னாச்சு? அவளுடைய சைக்கலாஜிக்கல் நீடு, ஏன் பயாலஜிக்கல் நீடு? பயாலஜிக்கலா ஒரு துணை வேண்டாமா? ஆண் துணை இல்லாம ஒரு பெண் 2 வருஷம் எப்படி வாழ முடியும் இந்த உலகத்துல? அவளுடைய நீடை பத்தி நீ யோசிச்சியா? நீ அவ இங்க இருக்கட்டும், நான் வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சுட்டு வரேன், வெளிநாட்டுல போய் நீ யோகியமா இல்ல, நான் வேற வழி இல்லாம சொல்றேன், வெளிநாட்டுல போய் நீ யோகியமா இல்ல, நீயும் யோகியமா இல்ல, அதோட நிறுத்திக்கிறேன். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு சார். இங்க மனைவியை விட்டுட்டு நீ வெளியூர்ல போய் சம்பாதிக்க போற அப்படின்னா 2 வருஷம், ஒரு வாரம் 2 வாரம் தப்பு கிடையாது. நீங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போய் பிளேன் டிக்கெட் பணம் எனக்கு மிச்சமாகிற வரைக்கும் நான் 3 வருஷம் வரமாட்டேன் அப்படின்னு அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டா இவன் எப்படி சார் இங்க வாழ முடியும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ராமாயணத்துல தெரியுமா, கணவனும் மனைவியும் எக்காலத்திலும் பிரியக்கூடாது என்பதற்காக நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று ஒரு இடத்தை படைச்சு கொடுத்தான் பாத்தீங்களா? அந்த குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா? உங்களுக்கு டாலரும் தினாரும் பெரிதாக போய்விட்டது, மனைவி சாதாரணமாக போய்விட்டாள். இது எவ்வளவு பெரிய கேடு! எல்லா கோணத்திலையும் யோசிக்கணும், மனைவி இதனோட கூட இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கணும். இது பெண்ணுக்கும் ஆணுக்கும் சொல்லப்பட்ட இல்லற நியதி. அப்புறம் எல்லா வகையிலேயும் தனி மனித ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியம். அது என்ன தனி மனித ஒழுக்கம்? அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன், அதோட எல்லாமே முடிஞ்சிடும். பஞ்சசேனாதிபதிகள் வதைப்படலம்னு ஒண்ணு வருது இல்ல, 5 சேனாதிபதி அனுமனை எதிர்க்கிறான்ல, 5 சேனாதிபதி எதிர்க்கிற போது 5 பேரையும் அனுமன் ஜெயிச்சத கம்பன் ஒரு வரியில சொல்வான். அவங்க 5 பேர் எப்படி இருந்தாங்க? அவர் 5 புலன்கள் ஒத்தார், அனுமனும் அறிவை ஒத்தான். 5 பேரும் பொறி புலன்கள் மாறி நின்னாங்க, அவங்களை அழிச்சிட்டான். 5 புலன்கள் ஒத்தார், அனுமனும் அறிவை ஒத்தார். இந்த உலகத்துல அறிவினால் மட்டும்தான் பொறி புலன்களுடைய வேட்கையை வெல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்றேன்னு ரொம்ப வருத்தப்படாதீங்க. துறவுக்கு போகிறவர்களால் கூட இன்றைக்கு தங்கள் பொறிபுலன்களுடைய வேட்கையை வெல்ல முடியவில்லையே. நீங்க நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லா மதங்களிலுமே மத குருப்பீடங்கள்ல அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மேல கேசஸ் ஏகப்பட்டது இருக்கு. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, எல்லா ரிலிஜன்லயும் சர்ச் பண்ணுங்க. ஈவன் இன் ரோம் ஒரு பகுதியே இருக்கு இது மாதிரியான சார்ஜஸ் அகைன்ஸ்ட் ரிலிஜியஸ் பீப்புள் மேல ஒரு தனி வெப்சைட் இருக்கு, போட்டு பாருங்க. எவ்வளவு பேர் மேல அக்யூசியேஷன் இருக்கு தெரியுமா? எனக்கு புரியல. துறவுக்கு போறேங்கிற, துறவுல போய் உன்னால உன்னோட 5 பொறிகளையும் புலன்களையும் வெல்ல முடியல அப்படிங்கிற. இந்த ஊர்ல பாடா படுத்திட்டு போய் ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து யூடியூப் போடுறான், அவன் இன்னும் பிடிக்க முடியலன்னு வெக்கம் இல்லாம பேசுற.
எனக்கு புரியல. இங்க இருந்து பாகிஸ்தான்ல சரியா ஒரு இடத்துல அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்க முடியுதுன்னா இந்த ஊர் சட்டங்களை ஏமாத்திட்டு வெளிநாட்டுக்கு ஓட்டுக்கு போன ஒருத்தனை பிடிக்க முடியலன்னா பிடிக்க முடியாதா? யாரு? கைலாசத்தில் தான் போய் முறையிடணும். இந்த நாடு பிடிக்க முடியாதா? இந்த கவர்மெண்டால முடியாதா? ஐ எம் வெரி ஓபன். ஒரு துறவியா உட்கார்ற பொறுப்புலன்களுக்குரிய ஒழுக்கங்களை காப்பாற்ற மாட்டேங்கிற எத்தனை பீட. நான் ஏன் இப்படி பேசுறேன்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஒழுக்கமே வடிவமான துறவிகள் உட்கார்ந்த இடத்தில் ஒழுக்கமே இல்லாத துறவிகள் உட்கார்ந்த மிகப்பெரிய அருவருப்பை நாம் பார்க்க வேண்டிய கொடுமைக்கு உள்ளாகும். ஒழுக்கமே வடிவமான துறவிகள் உட்கார்ந்த பீடம் அதெல்லாம். அதுல ஒழுக்கமே இல்லாதவர்கள் உட்கார்றாங்கன்னா எப்படி சகிச்சுக்கிறது? எனவே கம்பன் உயிர்குலத்துக்கு சொன்ன செய்தி அன்பு, கம்பன் உலகிற்கு சொன்ன செய்தி பதவி ஆசையின்மை, கம்பன் நாட்டுக்கு சொன்ன செய்தி நாட்டில் நேர்மை, கம்பன் குடும்பத்திற்கு செய்த சொன்னி குடும்பத்தில் பிரிவு வரக்கூடாது, கம்பன் ஆணுக்கு சொன்ன செய்தி, கம்பன் பெண்ணுக்கு சொன்ன செய்தி, எல்லாவற்றிற்கு மேலாக கம்பன் சமய உலகிற்கு சொன்ன செய்தி. ராமனை நீ தனிப்பட்ட வைணவ கடவுளாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ ராமன் வைணவனாய் இருந்தாலும் சிவனை குறித்து குறைத்து கம்பராமாயணத்துல ஒரு வரி கிடையாது. ஒரு வரி சிவனை பழிச்சதாவோ குறைச்சதாவோ தேடுனா உங்களுக்கு கிடைக்காது. அப்ப அந்த மாதிரியான உணர்வு எல்லாரையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய பக்குவம் வர வேண்டும் என்று நினைத்த அந்த முறை. எனவே உலகிற்கு, உயிர்குலத்திற்கு, சமய உலகிற்கு, நாட்டுக்கு, தனி மனிதனுக்கு, ஆணுக்கு, பெண்ணுக்கு உரைத்த பல்வேறு அறநெறிகள் இன்றைக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதால் கம்பராமாயணம் மட்டுமே அதற்கான வேக்சினாக இருப்பதால் அதை போடுவதை தவிர வேறு வழியில்லாத அளவுக்கு எப்படி கொரோனா வந்த போது 2 வேக்சினை கையில் வைத்திருந்தோமோ அப்படி உலகம் முழுவதும் இன்றைக்கு நோய் பரவி இருக்கிறது. ராமாயணத்தையும் பாரதத்தையும் 2 வேக்சினாக பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.